திருச்சி மாவட்டத்திலே பார்த்த காட்சியை நான் விவரிக்கின்றேன் சகோதரர்களே. அப்ப இந்த இளைஞர்களை நேர்வழிப்படுத்துவதற்கு ஒரு நாளாவது இந்த கொடுமைகளை நீங்கள் ஜுமா மேடையிலே பேசியதுண்டா? சுன்னத்து ஜமாத்து நாங்கள் தான், நபிகள் நாயகத்தின் சுன்னாவை நாங்கள் தான் ஒட்டுமொத்தமாக விலக்கி வாங்கி இருக்கிறோம் என்று மானத்தோடு பேசக்கூடிய மௌலவிமார்களே, ஏன் இதை நீங்கள் தடுக்கவில்லை? தடுப்பவர்களை நீங்கள் எதிர்க்கிறீர்கள், தடுப்பவர்களை நீங்கள் கொலைவரி தாக்குதல் நடத்துகிறீர்கள். எவ்வளவு பெரிய அக்கிரமம் பாருங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு எதிராக, நபிக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்து கொண்டு வெட்கமில்லாமல் சமுதாயத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இளைஞரை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. அது மட்டுமா, இந்த போஸ்டர் கலாச்சாரம் மட்டும்தானா? ஊரையே கூட்டி சாப்பாடு போடுறான், சாப்பாடோடு முடிந்து விட்டதா மறுவீடு, அப்புறம் சிறு வீடு. அது என்னடா மறுவீடு சிறு வீடு? அட, கல்யாணம் முடிந்த அடுத்த நாள் காலையிலே மாப்பிள்ளை நாஸ்தா. அதுக்கு எத்தனை பேரு? மாப்பிள்ளை தரப்பிலிருந்து ஒரு 10-20 பேர் வீட்டுக்கு போறாங்க. யாருக்கு இதெல்லாம் சேதாரம்? இது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டதா? விருந்து என்கிற பெயரிலே அந்த மாமனாருடைய பணம் சுரண்டப்படுகிறது, கொள்ளையடிக்கப்படுகிறது சகோதரர்களே. இப்படி பல நாட்கள் விருந்துகளை அவர்கள் உண்கிறார்கள். அது மட்டுமல்ல, திருமணமாகி ஒரு ஆண்டு வந்து விட்டால் அப்புறம் மாப்பிள்ளை வேட்டி சட்டை யார் எடுத்து கொடுக்கணுமா? பெண் வீட்டார் எடுத்து கொடுக்க வேண்டும். பெருநாள் வந்து விட்டால் பெருநாள் பணம் வைக்க வேண்டும். என்ன இது? மார்க்கத்திற்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? இஸ்லாத்தின் பெயரால் அடிசாட்டியம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தீமையை தங்களுடைய கூட வைத்து நடந்து கொண்டிருக்கின்ற கொடுமைகளை நான் பார்க்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்லுகிறான், ஹலாலானவற்றை உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். அல்லாஹ் வரம்பு மீறுகிறவர்களை மன்னிக்க மாட்டார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற வசனங்கள் தெளிவாக தெரிந்த பின்னரும் இந்த அட்டுழியங்கள் சமுதாயத்திலே அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி எங்கேயாவது ஆதாரம் இருக்கான்னு பார்த்தா பார்க்கிறோம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்ற தோழர், ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு வருகிறார்கள். வந்தவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், என்ன அப்துர் ரஹ்மானே, உங்கள் மீது அருமையான நறுமணம் வீசுகிறதே, என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு திருமணம் முடிந்து விட்டது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்படியானால் அந்த பெண்ணுக்கு நீ என்ன மகராக கொடுத்தாய் என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே ஒரு சகாபி திருமணம் ஆச்சுன்னு சொன்ன உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியானால் என்ன மகர் கொடுத்தாய் என்று கேட்கிறார்கள். இப்ப நம்மளை எடுத்துக்குவோம். யாராவது வந்து எனக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொன்னா அடுத்த வார்த்தை நம்ம ஆளுக்கு என்ன கேட்பாங்க? அப்படியா, எம்புட்டு வாங்கின, எவ்வளவு தந்தாங்க, எவ்வளவு வரதட்சணை, இப்படித்தான் நம்ம கேட்போம். ஆனா நபிகள் நாயகம் என்ன கேட்டாங்க? எவ்வளவு அந்த பொண்ணுக்கு கொடுத்த. எது இஸ்லாமுங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தது இஸ்லாமா? நாம் இன்னைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிறது இஸ்லாமா? சிந்திக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். பிறகு அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் சொல்லுகிறார், யா ரசூலுல்லாஹ், பேரித்தம் பலத்துடைய கொட்டையளவு எடை உள்ள தங்கத்திற்கு நான் அன்சாரிகளில் ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஒரு ஆட்டை அறுத்து வலிமா வைத்திருக்க கூடாதா என்று அவருடைய வசதியை புரிந்து கேட்கிறார். இது மார்க்கம். இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? மாமனாருடைய காசிலே ஊரே போய் இந்த மாப்பிள்ளை அழைக்கக்கூடிய அத்துணை 1000 பேர்களும் மானத்தை, மரியாதையை, மானம் இல்லாமல், மரியாதை இல்லாமல், சூடு இல்லாமல், சொரணை இல்லாமல் போய் சாப்பிட்டு வரக்கூடிய கொடூரங்கள் இந்த சமுதாயத்திலே இஸ்லாத்தின் பெயரால் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இவர்களை எத்தனை நாளைக்கு சகித்துக் கொள்ள முடியும் சகோதரர்களே? இவைகளுக்கு எதிராக முஸ்லிம் சமுதாயம் உறுதிமொழி எடுக்க வேண்டும். எங்களுடைய குடும்பத்திலே திருமணம் நடந்தால் நாங்கள் வரதட்சணை கொடுக்க மாட்டோம், வரதட்சணை கேட்டு வருகிற மாடுகளுக்கு மணப்பெண்ணை கொடுக்க மாட்டோம் என்கிற உறுதிமொழியை நீங்கள் மனதளவிலே எடுத்தாலே ஒழியே இந்த தீமைகளை இந்த மார்க்கத்திலே இருந்து ஒழிக்க முடியாது. நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் பின்பற்றக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குவான். அப்ப நமக்கு என்னது? நாசமும் கேடையும் தவிர வேற எதுவும் கிடையாது. சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே.
பாத்தீங்களா? இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு எதிராக சத்தங்கள் கேட்கிறதா? இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற கொடுமை. எப்படி கேட்குது? பாட்டு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இங்க பயான் நடக்கிறது, அங்க என்ன நடக்குது? பாட்டு. சுன்னத்து வல் ஜமாத்துடைய அட்டகாசம் கேட்டீங்களா? இதுல ஏதாவது விளங்குதா? அவங்க பாடுறதுல ஏதாவது விளங்குதா? ஏதாவது இஸ்லாத்தை பத்தி பேசுறாங்களா? பாட்டு, கூத்து, ராத்திபு, மௌலூது, ஹா ஹூ ஹா ஹூ ஹா ஹூ இதான் நடக்குது. பள்ளிவாசல்ல ரெக்கார்ட போட்டுட்டு இரவு முழுவதும் ஊஹா என்று சொல்லக்கூடிய பஜனை பாட்டுகள். என்னது? கோயில்ல நடக்குமே பஜனை பாட்டு, அந்த பஜனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். யாரு? இஸ்லாமிய பூஜாரிகள். இவர்கள்லாம் மௌலவிகளா? பூஜாரி கூட்டங்கள் அத்துமீறல்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தின் பெயரால் ஜமாத்தை வைத்துக் கொண்டு வரதட்சணை அதிகமாகிறதுக்கு இந்த பாவிகள் தான் காரணம். வரதட்சணை இந்த அளவுக்கு முத்தி போனதுக்கு இவங்க தான் காரணம். அட கல்யாணத்துக்கு வந்து ஒரு பெரிய நோட்டை தூக்கிட்டு வர்றாங்க. எதுக்கு? மாப்பிள்ளை மணமகனுடைய பெயரை பதிவு செய்வதற்கு. பதிவு செய்த உடனே என்ன கேட்கிறாங்க? எவ்வளவு வரதட்சணை வாங்கின? யாரு? ஜமாத்து தலைவர், ஜமாத்து செயலாளர், அல்லாமா பஜனை பாடக்கூடிய அல்லாமா அவரு 3 பேர் சேர்ந்து எவ்வளவு வாங்கின? 1 லட்சம் ரூபாய் வாங்கின ஆலிம்சா 10,000 கொண்டா ஜமாத்துக்கு கமிஷன். வரதட்சணை என்னது? ஹராமான பணம், அல்லாஹ் அங்கீகரிக்காதே அந்த மாமனாருடைய சாப பணம். அந்த பணத்திலே பங்கு போடுகிறார்கள். எதுக்கு? பள்ளிவாசலுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு, மராமத்து வேலைக்கு. பள்ளிவாசலுடைய மராமத்து வேலைக்கு யாருடைய பணம்? இந்த மாமனாருடைய இரத்தம், இந்த மணமகளுடைய இரத்தம். அவருடைய இரத்தத்திலே வருடத்திற்கு ஒரு முறை அந்த சுவர்களிலே அடிக்கப்படுகிறது. சகோதரர்களே, இவ்வளவு பெரிய கொடூரங்களை செய்யக்கூடிய பாவிகளாக இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த சட்ட திட்டங்களை பேசிக் கொண்டிருக்கிற சபையை அவமானப்படுத்துகிற முகமாக பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். சொன்னால் இது எந்த அளவுக்கு அத்துமீறல்கள் போயிருக்கிறது என்று நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் சுன்னத்து ஜமாத், இதுதான் சுன்னத்து ஜமாத்து. ஆனா உண்மையான சுன்னத்து ஜமாத்து யாரு? யாரும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் எடுத்து பார்க்கிறார்களோ, அந்த சட்டத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறார்களோ, அவர்கள்தான் உண்மையான சுன்னத்து ஜமாத்துகள். இப்படி ஹதீஸுக்கு மாற்றமாக இந்த பாட்டுக்கு, இப்ப பாடக்கூடிய பாட்டுக்கு குர்ஆன்ல எங்கேயாவது ஆதாரம் இருக்கா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்களா? சஹாபாக்கள் செய்திருக்கிறார்களா? என்னதான்? நபிகள் நாயகம் பிறந்ததற்கான பிறந்த நாள் பாட்டு. நபிகள் நாயகம் பிறந்தது எப்போன்னு சொல்றாங்க? ரபியுல் அவ்வல் 12. இறந்தது இது மொய்தீன் ஆண்டவரா? அது யாரு? மொய்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி. பாக்தாதுல பிறந்து இந்த தௌஹீதுக்காக பாடுபட்டு ஒரு மாபெரும் அறிஞர், ஒரு நல்ல மௌலவி. இந்த தௌஹீதுக்காக, ஏகத்துவ கொள்கைக்காக, கபர்ல நடக்கிற அக்கிரமத்திற்காக போராடியவர் யார்? இந்த மொய்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி. அவரை பிடிச்சி அவளை ஆக்கிட்டாங்க. அவருக்கு ஒரு சமாதியை போட்டு ஊரு ஊரா சமாதி, அவருடைய நினைவாக சமாதி. அவர் பேர்ல பூரியாம் பாத்தியா, எல்லாம் சாப்பிடுறதா. பொராட்டா பாத்தியா, பூரியாம் பாத்தியா, ரோஸ்ட் பாத்தியா, இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் அவரு பாத்தியா. ஆலிம் மக்களுடைய பாத்தியாவுக்கு போய் விட்டார்களே. இந்த அளவுக்கு பிழப்பு நடத்தக்கூடிய, பஜனை பாடி பிழப்பு நடத்தக்கூடிய கேவலமான தொழிலை இந்த இஸ்லாத்தின் பெயரால் செய்கிறார்களே என்று நாம் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கிறோம். சகோதரர்களே, உண்மையான இஸ்லாத்தை அறிந்து மக்கள் அதன்படி வாழ வேண்டும் என்கிற அடிப்படையிலே பல லட்சம் ரூபாய் செலவு செய்து இந்த ஏற்பாடுகளை செய்து மக்களுக்கு மார்க்கத்தை எத்தி வைப்பதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் என்னது? பாட்டு கச்சேரி நடத்தி ஆட்டம் பாட்டம், ஹா ஹூ ஹையா, ஹா ஹூ. உங்க ஊர்ல இருக்கா? ஹா ஹூ ஹையா உங்க ஊர்ல இருக்கா? எங்க ஊர்ல இருக்கு. நிறைய ஏஜென்சிகள் அதுக்கு இருக்கு. அந்த ஏஜென்சியுடைய பேர் என்னது? ஆ ஹூ ஹையா, ஹா ஹூ ஹையா. இப்படி என்னதா? நபிகள் நாயகம் பிறந்துட்டாரா? அந்த பிறந்த சந்தோஷத்துல இதெல்லாம் பண்றாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளை அவரிடத்திலே கேட்டு பாருங்கள். தெரியாது.
அதிலே முட்டாளாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது தெரிந்தும் தெரியாதவர்கள் போல் இங்கே நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, சத்திய இஸ்லாத்தை இந்த தீமையிலே அவர்கள் புறையோடி போய் சத்திய இஸ்லாத்தை ஒரு வியாபார பொருளாக இன்றைக்கு மாற்றி இருக்கிறார்கள். அதற்கு எதிராகத்தான் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையிலே இன்றைக்கு நாம் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ வரதட்சணைக்கு குர்ஆனிலேயோ ஹதீஸ்களிலேயோ எந்த இடத்திலையும் ஆதாரம் இல்லை. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திற்கு முன்னால், ஈசா நபியினுடைய வாழ்க்கைக்கு முன்னால் நீங்கள் மூசா நபியை எடுத்துக்கொண்டு பார்த்தால் கூட, மூசா நபி திருமணம் முடிப்பதற்கு அந்த மூசா நபியினுடைய மனைவியினுடைய தந்தை என்ன சொல்றாரு? 8 ஆண்டு காலம் நான் என் மகளை தருவதற்கு பகரமாக 8 ஆண்டு காலம் நீ என்னிடத்திலே வேலை செய்ய வேண்டும். ஆடு மாடு மேய்க்கிற வேலை, இன்ஜினியர் வேலையா? ஆடு மாடு மேய்க்கிற வேலைய 8 ஆண்டு காலம் நீ எனக்கு ஊழியம் புரிய வேண்டும் என்று சொல்லி அதை மகனாக எடுத்துக்கொண்டு அவர் திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய சம்பவங்களை குர்ஆன் நமக்கு விளக்கிக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அப்போ குர்ஆனையும் ஹதீஸையும் முஸ்லிம் சமுதாயம் பார்க்காத காரணத்தினால், குர்ஆன் ஹதீஸின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைக்காத காரணத்தினால் இன்றைக்கு இஸ்லாம் எது என்று தடுமாற வேண்டிய சூழ்நிலை இந்த சமுதாயத்திலே ஏற்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வேத வரிகள் வர வர அந்த சமுதாயத்திலே மிகப்பெரிய மாற்றம் அன்றைக்கு ஏற்பட்டது. இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா களியாட்டமும் அன்றைக்கு நடந்து கொண்டுதான் இருந்தது. அல்லாஹ்வுடைய வார்த்தை வர 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 அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட மாற்றத்தை உங்களிடத்திலே நாம் எதிர்பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மாற்றம் இந்த சமூகத்திலே ஏற்பட வேண்டும். இனி ஒருபோதும் நாங்கள் வரதட்சணை வாங்க மாட்டோம், ஒருபோதும் நாங்கள் குடிக்க மாட்டோம், ஒருபோதும் விபச்சாரம் செய்ய மாட்டோம், ஒருபோதும் வட்டிக்கு கொடுக்க மாட்டோம், வாங்க மாட்டோம் என்கிற அந்த உடன்பாட்டை உங்களுடைய மனதிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற போதுதான் அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள் நமக்கு கிடைக்கும். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய மாபெரும் அவன் சித்தப்படுத்தி வைக்கின்ற அந்த சொர்க்கத்து சோலையிலே நாமும் ஒருவராக மாற முடியும். அப்படி நல்ல அமல்கள் இந்த பூமியிலே செய்து அல்லாஹ்வுடைய குர்ஆனின் படியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொல் செயல் அங்கீகாரங்களையும் நேரடியாக பின்பற்றுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக. அப்படிப்பட்ட நிலையிலே வாழக்கூடிய பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தித்த வண்ணமாக என்னுடைய உரைக்கு நிறைவுரை செய்கிறேன். வாகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.